இறைவெளி வாழ்க்கைன்னு சொன்னால் நம்ம சாட்சியமாக வாழணும், நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்ம குடும்பத்தாரெல்லாம் விரும்பி வரணும். இந்த பாதை எவ்வளோ மகத்தான பாதையாக இருக்குது, இவ்வளோ சுகமான பாதையாக இருக்குது, இவ்வளோ லேசான பாதையாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை முறையை பார்த்து மற்றவங்க திரும்பி வரணும். அதுக்கு நம்ம முன்னுதாரணமாக இருக்கணும். ஆனால் அப்படி இருக்கிறோமான்னு பார்த்தா பெரும்பாலும் நம்ம இருக்கக்கூடிய குழப்பங்களில் நம்ம மாறி போய் அதை வேதனை அடையும் போது மற்றவங்களும் குழம்பு போகிற அளவுக்கு ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது. இது வரைக்கும் நடந்தது சரி, இனி வாழக்கூடிய கவனம் வேணும். நம்ம எதை பேசுகிறோம், எதை செய்கிறோம், என்ன எண்ணத்தில் இருக்கிறோம், எந்த மாதிரி பார்வை பார்த்துட்ருக்கோம், எந்த மாதிரி செயலை செஞ்சுட்ருக்கோம்னு கவனம் நமக்கு வேணும். நம்ம கவனம் இல்லாத காரணமாக தான் நம்ம பேச நமக்கு என்ன புரிய மாட்டேங்குது. எதுக்கு மேற்கோள் காட்டிகிட்டு இருக்கிறோம், நம்ம எங்கேருந்து கிடைச்சிருந்த அத்தாட்சிகள், நம்ம முள்ளுக்குள்ளே யார் நம்பி வாழ்ந்துட்டுருக்கோம், இப்போ இரு நம்புறோமா இல்லை நம்மள நம்பி வாழ்ந்துட்டுருக்கோமா, நாளைய வாழ்க்கைக்கு என் தேவை வரும்போது இப்போ இரு நம்புறோமா அல்லது மறுபடியும் பழைய வாழ்க்கை மாதிரியே உருவத்தை நம்பிட்டு இருக்கிறோமா, இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்கன்ட்டு. இதெல்லாம் தெளிவானதுக்கப்புறமும் நமக்கு அவகாசம் கொடுக்கப்படும் பொழுது நம்ம உணர்ந்து பார்க்கணும். அகப்பாரில் வாழணும், புறப்பாரில் வாழக்கூடாது. ஏற்கனவே புறப்பாரில் நம்ம வாழ்ந்து தான் பெரும் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம். இப்பயும் சரி, நமக்கு இந்த புறப்பார்வையை பார்க்குற ஒரு குணம் நம்மகிட்ட இருக்குது. எல்லோரும் நல்லா தானே இருக்காங்க, ஏன் அவங்களெலாம் நம்மளோட நல்ல இருக்க மாதிரி தெரியுது, அதனால் அவங்க போகிற பாதை கூட சரியாக இருக்குமோ, அல்ல அதுவும் வேணும் இதுவும் வேணும்னு குழம்பி போயிடும். நம்ம ஏற்கனவே கஷ்டத்தை மீட்டு கொடுத்து உங்களுக்கு ஒரு பாதையை அமைச்சு கொடுத்து அதில் நீங்கள் பயணம் செய்யுங்கன்னு சொன்னால் கவனங்கள் மாறுது. இங்கிட்ட அங்கிட்டு பார்க்குறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு காலத்தவணை இருக்குது. அந்த காலத்தவணையில் நம்ம தேர்ந்தெடுத்து நமக்கு சாட்சியமாக வாழ்க்கை தேர்ந்தெடுத்து அத்தாட்சி கொடுத்துட்ருக்குறான். ஆனால் நம்ம மற்றவங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்து இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே, அப்போ இதுவும் சரியாக இருக்குமோ அப்படின்னு பொருளடிப்படையில் பார்க்குறோம். நம்ம பார்த்து தவறி போயிடும், மாறி போயிடும். நம்ம அறிஞ்சோ அறியாமலும் அவங்களுடைய அந்த பழக்க வழக்கங்களை அல்லது வழிமுறைகளை நம்ம கொஞ்சம் மாறி போகும்பொழுது திருப்பி நம்ம கஷ்டப்படும். அது முந்தையோட பெந்தியது இன்னும் சிரமமாக இருக்கும். இனி அப்படி நம்ம இருக்கக்கூடாது. இறைவன் சொல்கிறது 20:131 அத்தியாயம் 20:131. இன்னும் அவர்களில் சில பிரிவினர் சுகம் அனுபவிக்க நாம் விதித்திருப்பதின் பக்கம் உமது கண்களை நீட்டாது. அவர்களை சோதிப்பதற்காகவே நாம் கொடுத்துள்ள உலக வாழ்க்கையின் அலங்காரங்கள் ஆகும். உமது இறைவன் வளங்கள் இருப்பது சிறந்ததும் நிலையானதும் ஆகும். ஆனால் சிறப்பான வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை, சொர்க்க வாழ்க்கை இந்த உலகம் வாழ்ந்து அப்படியே நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி இருக்கும் அடுத்த வாழ்க்கை. அது அந்த வாழ்க்கை அந்த முடிவு முடிவாக இருக்காது. இறப்பு முடிவாக இருக்காது. அது வாழ்க்கையின் ஆரம்பமாக இருக்கும். இப்போ நம்ம வாழ்க்கை பயணத்தில் இருக்கும். இந்த உலகம் சொர்க்க வாழ்க்கை வாழணும், அது பொருள் அடிப்படையில் கிடையாது, அருள் அடிப்படையில் ஞானங்களை கொண்டு அமைதி மீது ஆரோக்கியமாக வாழ்கிற வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை. அந்த வாழ்க்கையும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். இந்த உலகத்தை சொர்க்க வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும்தான் அடுத்த வாழ்க்கை உங்களுக்கு சொர்க்க வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் இங்கேயே நம்ம நிறைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு சொர்க்கத்தை ஒருக்கால் அடைய முடியாது. உலகமே ஒன்று சேர்ந்தாலும் சரி.